ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சூ வித் சாம் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஒரு கிட்டத்தட்ட 20 பிஸ்னஸ் ஐடியாஸ் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஹோம் பேஸ் தான், வீட்டிலேருந்து நம்ம இது எல்லாமே பண்ணலாம். பெண்கள் வந்து எப்போவுமே வந்து ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும், சும்மாவே இருக்கக்கூடாது. வீட்டில் இருந்தபடியே நல்லா சம்பாதிக்கக்கூடிய போட்டி இல்லாத ஒரு பிஸ்னஸ் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு சொல்லணும்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா சொல்லி நிறைய பேர் நிறைய பிஸ்னஸ் எடுத்து பண்ணியிருக்காங்க. 2025 போட்டி இல்லாமல் நான் இருக்கக்கூடிய நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் என்கிட்ட இருக்குது. ஸோ இதில் எல்லாமே கேட்டுட்டு நம்மளுக்கு எது சூட் ஆகுதோ அதை நம்ம பண்ணலாம். நம்மளுக்கு எது நல்லா வரும்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அதில் நம்மளோட டேலண்ட்டை இம்ப்ரவைஸ் பண்ணி நம்ம பண்ணுறது தான் ஹோம் பேஸ்ட் பிஸ்னஸ்ன்றது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட டேலண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். நிறைய பெண்கள்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்குது, பட் அதை அவங்க எக்ஸ்போஸ் பண்ணுறது கிடையாது. வீடு, ஃபேமிலி எல்லாமே இருக்குது, எல்லாருக்குமே எல்லாமே இருக்குது. பட் அது இருந்தாலும் அதையும் இது பண்ணிவிட்டு சைடில் நம்ம ரெகுலராக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து மொபைல் இருக்கிறதுனால மொபைலில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். சுத்தமாக எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ரொம்ப இன்டீரியர், ரொம்ப வில்லேஜ்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்றவங்க கூட மொபைலில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அப்படி ஒரு சில பேர் செம்மையாக சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதில் நான் ஒருத்தவங்களுக்கு வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. நான் அதை வந்து ஆக்சுவலாக நானும் அவங்களும் சேர்ந்து அந்த பிஸ்னஸ் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் என்னால் அதை பண்ண முடியல. ஸோ அதனால் நான் அதை வந்து மிஸ் பண்ணிட்டேன். பட் அவங்க எடுத்து பண்ணாங்க, நல்ல ப்ராஃபிட் சம்பாதிச்சாங்க, இன்னும் கூட பண்ணிகிட்ருக்காங்க. அது என்ன பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பிளான் சொல்லியிருந்தேன் அவங்கக்கிட்ட. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் டெய்லரிங் பண்ணுறதுனால நம்ம துணி வாங்கி வச்சு வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக விற்கலாம். நம்ம வந்து எங்கே கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம 2 பேருமே ஃபஸ்ட்டு போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டு கம்மியாக கிடைக்கிற இடத்துல வாங்கி நம்ம ஒரு நல்ல விலைக்கு விற்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் வந்து எனக்கு வந்து செட் ஆகலை. அதனால் நீங்களே ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 2 to 4 days இல்லை 1 week அப்புறம் நான் பார்க்குறேன், அவங்க மொபைலில் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க. நான் சொன்ன அதே பிளேஸில் போயிட்டு அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட அந்த லாக்டவுன் டைம்லலாம் அந்த பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா போச்சு. லாக்டவுன் டைமில் கூட அவங்க வந்து வீட்டில் இல்லை. ஸோ அதாவது வந்து வீட்டிலேருந்து வெளியே போகாமல் வீட்டிலேருந்தே அந்த பிஸ்னஸ் பண்ணாங்க. ஸோ நான் வந்து நான் டெய்லர்ன்றதுனால நான் ப்ளவுஸ் பிட்டு, லைனிங்கு அந்த மாதிரியெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸ்கர்ட்டு, ப்ரா, அதாவது வந்து வீட்டில் வந்து பெண்கள் யூஸ் பண்ணுற அந்த துணிகள் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன். சாரீஸு, சுடி, நைட்டி இதெல்லாமே வந்து வாங்கிட்டு வந்து ஹோல்சேலில் வாங்கிட்டு வந்துடணும். ஹோல்சேல்லையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5000 ரூபாய்க்கு நம்ம வாங்கணும். அது நல்லபடியாக எந்த ப்ராடக்ட் மூவ் ஆகுதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏரியா வைஸ் நிறைய டிஃபர் ஆகும். இந்த ஏரியாவிலேருந்து அந்த ஏரியா நிறைய டிஃபர் ஆகும். ஒரு ஏரியாவில் நிறைய பேர் நைட்டி வாங்குவாங்க, ஒரு ஏரியாவில் நைட் சூட் வாங்குவாங்க, ஒரு ஏரியாவில் பார்த்திங்கன்னா இன்னர் கார்மெண்ட்ஸ் எல்லாமே வாங்குவாங்க பெண்கள். ஸோ அவங்க இருக்கிற இடத்துல நம்ம போய் சேல் பண்ணுறப்ப இன்னுமே நிறைய சேல் ஆகும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா கொரோனா மாதிரி வந்து எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறதுனால அவங்க இருக்கிற இடத்துல நம்ம வந்து சேல் பண்ணிக்கலாம். நம்ம மார்க்கெட்டிங்கை பொறுத்து தான், நம்ம எந்த அளவுக்கு நம்ம ப்ராடக்டை மார்க்கெட்டிங் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இன்கம் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு ஐடியா. எல்லாருக்குமே இது ஒர்க் அவுட் ஆகும். சுத்தமாக எனக்கு எதுவுமே தெரில, ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி கடையில் போய்ட்டு நான் ஹோல்சேல் வாங்கிட்டு வந்து நான் சேல் பண்ணிப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒன்று நீங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு வீட்டில் வரவங்ககிட்டையும் நீங்கள் காட்டி சம்பாதிச்சிடலாம். ஆனால் எந்த தொழில் பண்ணாலும் கடன் வந்து கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது. அது ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் கடன் கொடுக்கக்கூடாது. டெய்லரிங் தொழிலையும் சரி, எந்த தொழிலாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு கூட சேல் பண்ணலாம். அது ஃபஸ்ட்டு நீங்கள் ரொம்ப அதிகமாகலாம் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 5000 ரூபாய் அப்படி இன்வெஸ்ட் பண்ணாலும் போதும். சரி, இல்லை எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எனக்கு சுத்தமாக செட் ஆகாது அப்படிங்கிறவங்க டெய்லரிங் வந்து சூஸ் பண்ணலாம். டெய்லரிங்ன்றது ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே. சின்ன சின்ன பசங்களா நான் சொல்லுவேன், 10th +2 லீவ் விடுறாங்களா, அந்த லீவில் இப்போ இருக்க பசங்களுக்கு கூட இது வந்து சொல்லி தரணும்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். எந்த விதமான இக்கட்டான சூழ்நிலையில் கூட நம்மளுக்கு ஒரு டெய்லரிங் மிஷின் இருந்தால் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிடும். நம்ம அந்த சிச்சுவேஷன்லேருந்து யார்கிட்டையும் கையேந்து நிற்காம நம்ம வந்து சுயமாக சம்பாதிச்சிக்க முடியும். ஸோ அதனால் இது 2வது. நான் வந்து இதை ஃபஸ்ட்டு தான் சொல்லியிருப்பேன், பட் ஃபஸ்ட்டு அந்த துணி விஷயம் சொல்லணுன்றதுனால இதை நான் செகண்டாக எடுத்துகிட்டு வரேன். நிறைய பிஸ்னஸ் ஐடியா இருக்குது. ஸோ அதனால் நான் 1 by 1 சொல்லிட்டு வரேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெஹந்தி டிசைன்ஸ்லாம் போடுறாங்கல்ல. ஸோ நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு, ஃபெஸ்டிவலுக்கு, முகூர்த்தத்துக்கு அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா மெஹந்தி ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும். அது வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த மெஹந்தி கோன் எப்படி மேக் பண்ணுறது, அதில் வந்து மெஹந்தி எப்படி ஃபில் பண்ணுறது, அந்த ரா மெட்டீரியல்ஸ் எங்கே கிடைக்கும், எந்த மெட்டீரியல் நல்லா
இருக்கும், இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே தெரிஞ்சுட்டு அதாவது நம்மளுக்கு கூகுள்லேயே கிடைச்சிரும். முக்கால்வாசி இன்ஃபர்மேஷன் கூகுள்லேயே கிடைச்சிரும். நீங்கள் லொக்கேஷன் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்கள் லோக்கலில் எந்த ப்ராடக்ட் கிடைக்குது, அந்த ப்ராடக்ட்டு கஸ்டமர் எந்த மாதிரி ரிவ்யூ சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே அதில் டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ட்ரையல் வந்து நம்ம கைக்கு நம்ம பார்க்கணும். அது நம்ம கைக்கு நம்மளுக்கு செட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு டிசைனே போட தெரிலனா கூட கோன் மட்டுமே கூட நம்ம சேல் பண்ணலாம். நம்ம கோன் சேல் பண்ணிவிட்டு இப்போ பார்லர்லலாம் இந்த மாதிரி டிசைன் போடுற அக்காங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம பிடிச்சி வச்சுட்டு இந்த மாதிரி நான் ஒரு கிளைண்ட்டை பிடிச்சி கொடுத்தா எனக்கு ஒரு 100 ரூபாயிலேருந்து 200 வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லணும். அதாவது ஏரியாவை பொறுத்து, வரக்கூடிய செலவுகளை பொறுத்து அந்த மாதிரி நம்ம கன்வின்ஸாக பேசி அந்த மாதிரி பிடிச்சிடலாம், ஆர்டர்ஸை பிடிச்சிக்கலாம். ஸோ இது நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சிருந்தோம்னா அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் கூட நம்ம பதிய போடலாம். அதாவது லோக்கலில் இருக்கக்கூடிய கஸ்டமருக்கு நம்ம இந்த சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா அந்த பிஸ்னஸும் செம்மையாக இருக்கும். கோன் சேல் பண்ணுறது பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள்லேருந்து இவ்வளோ நாள் வரைக்கும் இந்த கோன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்கு உள்ளவே நீங்கள் வந்து அது சேல் பண்ணிடணும். ஸோ அதனால கேட்குறப்ப ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்து 1 வீக்கு முன்னாடியே சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி அதில் வந்து கண்டிஷன் போட்டுக்கணும். 1 வீக் முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி கரெக்டாக எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி நம்ம கோன் மேக் பண்ணி அதில் ஃபில் பண்ணி அதையும் வந்து ஒரு இதுவாக வந்து பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாம், சேல் பண்ணலாம். ஸோ ஆன்லைன்லேயே ஆர்டர் கிடைச்சிரும், இன்ஸ்டாகிராம்லேயே ஆர்டர் கிடைச்சிரும். இன்ஸ்டாகிராம்லேயே நிறைய பேர் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. உங்கள் பேர், உங்கள் லேபிள் இந்த மாதிரி எல்லாம் போக போக இன் ஃபியூச்சரில் இம்ப்ரவைஸ் பண்ணி நம்ம வந்து நீட் அண்ட் க்ளீனாக பண்ணிட்டு போகலாம். இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு 500 ரூபாய் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி கொரியர் பண்ணுறது எப்படி, ப்ரொஃபஷனல் கொரியர் இருக்கா, லோக்கலில் கேட்குறாங்களா, இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேஸ்ட் பேப்பர்ஸும் எடுத்து வச்சுட்டு அதில் நம்ம கோன் கடையில் வாங்கிட்டு வந்து அதை வந்து நம்ம ட்ரா பண்ணி பார்க்கணும். டிசைன்ஸ் எல்லாம் மேக் பண்ண தெரிஞ்சுக்கணும். டிசைன்ஸ்லாம் மேக் பண்ண தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு கைக்கு ஒரு ப்ரைடல் போட்டு விட்டிங்கன்னா 3000 ரூபாய், 2000 ரூபாய், 1500 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் அந்த மாதிரி. ஸோ கை மட்டுமே முன்னாடி ஃப்ரண்ட்டில் கை மட்டுமே போட்டிங்கன்னா அதுக்கு தனி காசு, பேக் சைடில் திருப்பி போட்டிங்கன்னா அதுக்கு தனி காசு, முட்டி வரைக்கும் போட்டிங்கன்னா கையோட அந்த முட்டி இருக்கு இல்லையா அது வரைக்கும் போட்டிங்கன்னா அதுக்கு தனியாக காசு. அந்த மாதிரி நிறைய வந்து அதில் மெஹந்தியில் செம்மையாக சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு மெஹந்தி புக்கிங், கல்யாணத்துக்கு மெஹந்தி புக்கிங் போயிட்டு வந்தோம்னா கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களும் எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி சம்பாதிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலுக்கு மெஹந்தி போடணும்னா அதுக்கு தனியாக, இப்போது கல்யாண வீட்டுக்கு நம்ம போகிறோன்னா ஒருத்தர் மட்டும் மெஹந்தி வைக்க மாட்டாங்க, ஒரு 4-5 பேர் கண்டிப்பாக மெஹந்தி வைப்பாங்க. சொல்கிறது கீழே ஒரு 10-15 பேர் கூட கையில் முன்னாடி மட்டும் போடுறதுக்கு மட்டும் மெஹந்தி டிசைன் போடுறதும் வச்சுப்பாங்க. அதுக்கு வந்து நீங்கள் 200 ரூபாய் சார்ஜ் பண்ணிங்கன்னா கூட ஒரு 15 பேருக்கு நீங்கள் அந்த மாதிரி வந்து டிசைன் மேக் பண்ணிங்கன்னா கூட அதுக்கான காசு நீங்கள் அந்த காஸ்ட்டு ப்ளஸ் ப்ரைடல் காஸ்ட்டு ரெண்டுமே வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஒரு 200 ரூபாய்னா 15 பேருக்கு 3000 ரூபாய் ஆயிடுச்சு. ப்ரைடலுக்கு ஒரு 5000 ரூபாய் நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8000 ரூபாய் ஆயிடுச்சா. அதே மாதிரி வந்து ப்ரைடலுக்கோட ப்ரைட்ஸ் மெய்டுன்னு சொல்லுவாங்கள்ல, ப்ரைட் கூட இருக்கிறவங்க அவங்க வந்து கொஞ்சம் கிராண்டாக போடுவாங்க. ஸோ அவங்களுக்கும் நீங்கள் ஒரு 700 800 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு நம்ம வீட்டாண்ட பண்ணுற மார்க்கெட்டிங்கை விட வேறு எதுவுமே இல்லைன்னு நான் சொல்லுவேன். வீட்டாண்ட ஒரு குட்டி போர்டெலாம் இந்த மாதிரி மெஹந்தி கோன்ஸ் ரெடி பண்ணி சேல் பண்ணிங்கன்னா மெஹந்தி கோன்ஸ் கிடைக்கும்னு போட்டுக்கோங்க. மெஹந்தி நீங்கள் வந்து ட்ரா பண்ணி விடுவீங்கன்னா என்னால் வந்து இந்த மாதிரி மெஹந்தி போட முடியும்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ வரைக்கும் நான் வந்து 3 பிஸ்னஸ் சொல்லிட்டேன். இதுக்கான வழிகளும் நான் இதில் சொல்லிட்டு வரேன். ரொம்ப லென்த்தியாக போயிடும்னு நினைக்கிறேன். பார்க்குறேன் இந்த வீடியோவில் எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் கவர் பண்ணுறேன். இல்லைங்க எனக்கு இதெல்லாம் கூட செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து மொபைலில் நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறவங்க தான் ரொம்ப அதிகமாக இருக்கீங்க. யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் வரும், கோச்சிங் கிளாஸ் எப்படி வந்து ஆன்லைனில் எடுக்கிறதுன்னு சொல்லி. ஏதாவது ஒரு சப்ஜெக்டை பற்றி நீங்கள் டேலண்டடாக இருப்பீங்க. அதுவும் விட்டுருங்க, சுத்தமாக எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் நான் நல்லா சமைப்பேன், சமைக்கிறது வந்து என்னோட டேஸ்ட்டை அடிச்சுக்க ஆளே இல்லைன்றவங்க குக்கிங் கிளாஸ் எடுக்கிறாங்க தெரியுங்களா. குக்கிங் கிளாஸ் எடுத்திங்கன்னா ஒரு இப்போ புதுசாக கல்யாணம் ஆகிறவங்க, வயசு பசங்க, பேச்சுலர்ஸு இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதுக்கு சர்டைன் டைம், இந்த டைம்லேருந்து இந்த டைம் எனக்கு சூட் ஆகும்னு சொல்லி அந்த டைமில் அந்த டைம் வரைக்கும் நீங்கள் குக்கிங் கிளாஸ் எடுக்கலாம். அதுக்கு சிங்கிள் மொபைல் இருந்தால் போதும், நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம். ஒன்றுமே இல்லை, கூகுள் மீட்டில் போயிட்டு 4-5 பேருக்கு ஒட்டா நீங்கள் கிளாஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆன்லைனே நீங்கள் காசு கலெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அவங்கள நேரில் பார்க்குறதோ அவங்க உங்களை நேரில் பார்க்குறதோ இந்த மாதிரி அவசியமே கிடையாது. இதுக்கு எதுவும் நீங்கள் சர்டிஃபிகேட்லாம் அவங்க கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் அதுலேயும் ஒருத்தர்கிட்ட நீங்கள் சம்பாதிக்க முடியும். இதே மாதிரி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எதுவாக இருந்தாலும் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி நீங்கள் போஸ்ட்டு போடணும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க.
ஸோ நீங்கள் சமைச்சிட்டு நீங்கள் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான வழிகள் பாருங்கள். ரைஸில் ஒரு 4, 5 டிஷ்ஷஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து நெறைய சைட் டிஷ்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் நீங்க கத்துக்கோங்க. தெரியலனா கூட கத்துக்கோங்க. இன்னைய காலகட்டத்தில எது அதிகமா விரும்பி சாப்பிடுறாங்க மக்கள் அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டே கேட்டு பாருங்க. உங்களுக்கு எந்த ஃபுட் பிடிக்கும்? வெளிய போனா எது சாப்பிடுவீங்க? அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்துட்டு, அந்த ரெசிபீஸ்லாம் நோட் டவுன் பண்ணிட்டு, அந்த ரெசிபி ட்ரை பண்ணி ஃபர்ஸ்ட்டு வீட்ல இருக்கவங்களுக்கு குடுங்க. ரிவ்யூ கேளுங்க. அவங்க நல்லா பண்ணாங்கன்னா, இந்த மாரி நான் வந்து பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் கேளுங்க. சப்போஸ் அவங்க சப்போர்ட்டே பண்ணல அப்படின்னா கூட, அக்கத்து பக்கத்தில இருக்கவங்க கிட்ட குடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு அத ரிவ்யூ வாங்குங்க. எல்லா பிசினஸ்லயும் நல்லது, கெட்டது கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த மாதிரி. இது வந்து 4த் பிசினஸ். 4 பிசினஸ் நான் சொல்லிட்டேன். இந்த 4 பிசினஸ்ல நெறைய பேருக்கு நெறைய விஷயங்கள் சூட் ஆயிருக்கும். நெறைய பேருக்கு சூட் ஆகாம இருக்கும். ஸோ உங்களுக்கு சூட் ஆச்சு, நீங்க உங்க இடத்துல இருந்து பண்ணிப்பீங்க அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. 5வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் கிராஃப்ட். ஹேண்ட் கிராஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல நம்ம எதெல்லாம் கைவினை பொருட்கள் செய்வோம் இல்லையா? கைவினை பொருட்கள்னா, இப்போ வந்து உள்ளன்ல ரப்பர் பேண்ட் போடுறது, வயர்ல கூட பின்னுறது, அந்த மாரி நெறைய ஷோக்காக யூஸ் பண்ற ஷோ பீஸ் பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா? அது எல்லாமே ஹேண்ட்மேடு. ஹேண்ட்மேடு கையில செஞ்ச பொருட்கள். ஹேண்ட்பேக்க கையில வந்து பின்னி அத வந்து விக்கிறது. இந்த மாரி பர்ஸ் ரெடி பண்றது, இந்த மாரி நெறைய விஷயங்கள். வேஸ்ட் துணியில ஹேண்ட்பேக் கிரியேட் பண்ணி அத சேல் பண்றது. இது எல்லாமே ஹேண்ட்மேடு தான். கிஃப்ட் பண்ற பொருட்கள் கூட நீங்க கையால செய்யலாம். இயரிங்ஸ், அதாவது காதுல நம்ம போடுறோம்ல, இயரிங்ஸ்னா காதணின்னு சொல்லுவாங்கல்ல தமிழ்ல. இயரிங்ஸு, பேங்கிள்ஸ், சில்க் த்ரெட்ல பண்ணுவாங்க பாருங்க பேங்கிள்ஸ். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கிராஃப்ட்ல தான் வரும். ஹேண்ட் கிராஃப்ட்னா கையால செய்யற கைவினை பொருட்கள். ஸோ அதுவுமே வந்து இன்னைக்கு ரொம்ப 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 டிமாண்டா இருக்கு. எல்லாருமே ஒரு டச்சிங்கா ஃபீல் குட், நம்மளுக்காக இவ்வளோ செஞ்சிருக்காங்க அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேட் கிஃப்ட் ஐட்டம்ஸ் தான். இப்போ வந்து நிறைய ட்ரெண்டில் இருக்குது. நிறைய பேர் கற்றுக்கிட்டாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி. கூகுளில் டைப் பண்ணி பாருங்கள், ஹேண்ட்மேடில் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. நம்மளால் எது செய்ய முடியும், கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டு எது, இதை வந்து எங்கே மார்க்கெட்டிங் பண்ணணும், இதை வந்து கற்றுக்கோங்க. ஸோ எல்லாமே இதுவுமே கூகுளில் இருக்குது. நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஐடியா சொல்கிறேன். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் இதில் தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால் நான் ஐடியாஸ் சொல்லிட்டு வரேன். ஸோ இந்த மாதிரி ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி சேல் பண்ணுறது, இதை வந்து நம்ம பக்கத்து வீட்டில் கடைகள் இருக்குன்னா அங்கே கூட நம்ம பேசி அந்த கடையில் கூட வச்சு நம்ம சேல் பண்ணலாம். காய்கறி வாங்கக்கூடிய அந்த குட்டி குட்டி பேக் எடுத்துகிட்டு போவாங்கல்ல, அந்த பேக்கை வந்து எதில் பின்னுவாங்க, வயர் கூடையில் ஃபஸ்ட்டு இப்போ வாங்கிட்டு இருந்தாங்க. இப்பயும் நிறைய பேர் அதை வந்து விரும்புகிறாங்க. பட் வந்து அதை யாருக்கும் போட தெரியல அவ்வளோவா. ஸோ அதனால் வந்து அதை அப்படியே அவாய்ட் பண்ணிடுறாங்க. நம்ம போட்டு சேல் பண்ணுறோன்றப்ப ஒரு யூனிக்காக இருக்கும். ஸோ நிறைய பேர் அதை வந்து வாங்குவாங்க. அதுக்கப்புறம் வேஸ்ட்டு துணியில் வந்து இந்த மாதிரி பேக்கை ஸ்டிச் பண்ணி இது பண்ணுறது, அதாவது ஷாப்பிங் பேக்கை க்ரியேட் பண்ணி அதை சேல் பண்ணுறது, அதுவுமே செம்மையான பிஸ்னஸ். வீட்டில் மிஷின் இருக்கிறவங்க அதை வந்து ட்ரை பண்ணலாம். மிஷின் இல்லைன்னா நம்ம கையில் கூட அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். மிஷின் இல்லை, நான் கைவினை பொருட்கள் பண்ணுறேன்னா இப்போ நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் மேக் பண்ணலாம். நிறைய இருக்குது. இது வந்து எதை பற்றியாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து இந்த பிஸ்னஸை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கேளுங்க. நான் அதை பற்றியான தனித்தனி வீடியோஸ் நான் கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். அடுத்து வந்து இப்போ நான் உங்களுக்கு 5 பிஸ்னஸ் சொல்லிட்டேன். அடுத்து ஒரு பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பிஸ்னஸ்ன்னு கூட நான் சொல்லுவேன். ஆர்கானிக் ஃபார்மிங். ஆர்கானிக் ஃபார்மிங்னா என்ன? அவங்க வந்து கடையில் போயிட்டு காய்கறிகள் எல்லாமே வாங்கிட்டு வரும். அது நல்லதா கெட்டதா, இதை வந்து மருந்து போட்டு பழுக்க வச்சுருப்பாங்களா, இல்லை மருந்து போட்டு இந்த ஸ்டேஜ்க்கு வளர்த்து இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சொந்த வீடோ சொந்த இடமோ இருந்தால் அதில் வந்து நம்ம காய்கறிகள்லாம் பதியம் போட்டு அதை வந்து ட்ரை பண்ணுறது. பதியம் போட்டு அதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே நம்ம சேல் பண்ணிடலாம். இது வந்து நிறைய பேருக்கு ஓன் ஹவுஸ் வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் இது சூட் ஆகும். வாடகை வீட்டிலலாம் செஞ்சிங்கன்னா விட மாட்டாங்க. ஹவுஸ் ஓனர் வந்து ரொம்ப இப்போ ஹவுஸ் ஓனர்ஸ்லாம் நிறைய இது பண்ணுறாங்க. ஸோ விட மாட்டாங்க. இந்த மாதிரி அது மட்டுமே இல்லை, அதில் நிறைய கேட்டகரிஸ் வருது. அந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ 6 பிஸ்னஸ் நான் சொல்லிட்டேன். அடுத்து வந்து இப்போது நிறைய இடத்துல கல்யாணம், ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாமே போயிட்டே இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து குட்டி குட்டியாக இப்போது பசங்க வயசுக்கு வந்துடுறாங்களே, அந்த பபர்ட்டியாக என்னவோ சொல்லுவாங்க, அந்த ஃபங்க்ஷன் வைப்பாங்க. மஞ்சள் நீராட்டு விழான்னு சொல்லுவாங்கள்ல அது. ஸோ காதணி விழா, இந்த மாதிரி குட்டி 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 ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாறிட்டே வராங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நிறைய பேருக்கு கிஃப்ட் பண்ணுவாங்கல்ல. இப்போ வீட்டுக்கு வரவங்களுக்கு நம்ம கிஃப்ட் பண்ணி அனுப்புவோம் இல்லையா? அந்த மாதிரி பேபி ஷவர்லாம் இருக்குது. அந்த மாதிரி நம்ம கிஃப்ட் பண்ணுறதுக்கு குட்டி குட்டி பேஸ்கெட் ஐட்டம்லாம் நம்ம ரெடி பண்ணலாம். பேஸ்கெட் வந்து
நம்ம கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 4-5 பீஸ் ரெடி பண்ணி பார்க்கணும் ஃபஸ்ட்டு எவ்வளோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ எந்தெந்த ஃபங்க்ஷனுக்கு எவ்வளோ ஆர்டர் கொடுப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த பேஸ்கெட் குட்டி குட்டியாக கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் சேல் பண்ணலாம். அதுலேயே நீங்கள் சாக்லேட்ஸு, பசங்களுக்கு பிடிச்ச பொம்மை, அப்புறம் சோப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போட்டு குங்குமம், மஞ்சள், இந்த மாதிரி மங்களகரமான விஷயங்கள் எல்லாமே சேர்த்துட்டு நீங்கள் அதை வந்து இது பண்ணலாம். உங்களுக்கே அது நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும் இதில் என்னென்ன பேக் பண்ணலாம், என்னென்ன கொடுக்கலாம், என்னென்ன கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், பேஸ்கெட் வந்து ரெடி பண்ணணும். பேஸ்கெட் ரெடி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, பசங்களுக்கு வந்து குட்டி கிஃப்ட் பாக்ஸ் கொடுப்பாங்களா, அந்த ரிட்டன் கிஃப்ட் பாக்ஸில் பசங்களுக்கு என்ன பிடிக்கும், சாக்லேட் தான் லிஸ்ட்டில் நம்பர் 1 வரும். ஸோ கம்மியான விலையில் எங்கே சாக்லேட் கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு கம்மியான விலையில் கிடைக்கக்கூடிய சாக்லேட் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டியான பொம்மைகள், பசங்களுக்கு பிடிச்ச பொம்மைகள், பசங்க எது அதிகமாக விரும்பி விளையாடுவாங்களோ அந்த பொம்மைகள், அந்த பசங்களுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணாங்கன்னா அந்த ஒரு பாக்ஸில் 2லேருந்து 3-4 கிஃப்ட் இருக்கிற மாதிரி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். அதுவுமே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்து அவங்களுக்குமே பிடிக்கும், நம்மளுக்குமே அது பண்ண இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு ஒரு 50 கிஃப்ட் இந்த மாதிரி குட்டி பசங்களுக்கான கிஃப்ட் பாக்ஸ் ஆர்டர் பண்ணுவாங்க. இல்லை 100, 150, 200 இந்த மாதிரி வசதிக்கு ஏற்ற மாதிரி ஆர்டர் பண்ணுவாங்க. அதுலேயும் நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். 7 பிஸ்னஸ் நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து 8வது பிஸ்னஸ். நம்ம ரிலேஷனில் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டில் ஒரு கெட் டுகெதர், ஒரு குட்டி பார்ட்டி, ஒரு குட்டி பூஜை வைக்கிறாங்க, ஒரு குட்டி ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த குட்டி ஃபங்க்ஷனுக்கு பிளான் பண்ணுவாங்கல்ல, அது அவங்களுக்கு சுத்தமாக ஐடியாவே இருக்காது. ஸோ அதை வந்து பிளான் பண்ணி கொடுக்குறது, அதாவது ஈவெண்ட் பிளானிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு 10,000 15,000 பட்ஜெட் வச்சுருக்காங்கன்னா அந்த 10,000 15,000 எந்த அளவுக்கு சிறப்பாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பாக பிளான் பண்ணி கொடுக்குறது. அதாவது அதை செஞ்சு அந்த இதில் ஃபங்க்ஷனை வந்து நம்ம செஞ்சு முடிக்கிறது. ஸோ அதுதான் ஈவெண்ட் பிளானிங்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஈவெண்ட் பிளானிங்கும் நீங்கள் பண்ணலாம். அது வந்து ஒரு சூப்பர் பிஸ்னஸ். இது வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, வெளியில் போகிறவங்க, கேர்ள்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் பார்ட் டைமில் 5 பேர் 10 பேராக சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இது சூப்பரான ஒரு பிஸ்னஸ். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க. பட் 2025 அதுக்கான டைம்னு நினச்சிட்டு இப்போவே ஸ்டார்ட் அப் பண்ணுங்கள். அவங்க பட்ஜெட் தெரிஞ்சுட்டு அவங்க பட்ஜெட்டில் நீங்கள் கேட்டுக்கோங்க, என்னென்ன இதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி கொடுங்க. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணினா அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் இந்த டெக்கரேஷன்லேருந்து எந்த மாதிரி சர்வ் பண்ணணும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பிளான்லேருந்து எல்லாமே கூட இருந்து முடிச்சு கொடுக்குறது. அது வந்து 10,000லேருந்து ஸ்டார்டிங் இருக்கும். 10,000லேருந்து 50,000, 1 lakh அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இது வந்து ஈவெண்ட் பிளானிங் அதிக அளவில் சூஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஒரு சில பேர் ரொம்ப தைரியமாக வந்து அதில் வெளியில் சுற்றணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்க ஸ்டூடெண்ட்ஸு, அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப், இவங்கெல்லாம் வந்து இந்த ஈவெண்ட் பிளானிங் வீட்டோட பர்மிஷனோட இந்த பிஸ்னஸ் செய்வாங்க. இது 9வது பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து இப்போ குட்டீஸ்லாம் நிறைய இருப்பாங்க, குட்டி பசங்கள்லாம் நிறைய இருப்பாங்க. குழந்தைய வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜாப் போகிறவங்களாம் இருப்பாங்க. ஸோ வீட்டில் பார்த்துக்கிறவங்களும் இருக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் வந்து சப்போர்ட்டுக்கு ஆள் இருந்தாலுமே டே கேரில் விடணும்னு நினைப்பாங்க. நம்மளோட சொந்த வீடாக இருந்தாலும் சரி, இல்லை அதுக்குன்னு நம்ம வாடகைக்கு எடுத்து பண்ணாலும் சரி, டே கேர் பிஸ்னஸும் பண்ணலாம். செம்மையான பிஸ்னஸ் டே கேர் சென்டர். அது வந்து குட்டி பசங்களை விளையாட வைக்கிறது, அவங்களுக்கு வந்து டைமுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறது, பால் கொடுக்கறது, இந்த மாதிரி குட்டியான அவங்களுக்கு நம்ம வீட்டு குழந்தை இருந்தால் நம்ம என்னெல்லாம் பண்ணுவோமோ அது எல்லாமே வந்து அந்த குழந்தைக்கு பண்ணுற மாதிரி. ஸோ மந்த்லி இவ்வளோன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மந்த்லி இவ்வளோ அமௌண்ட்டு இத்தனை நாளைக்கு இவ்வளோன்னு சொல்லி நம்ம வந்து வாங்கிக்கலாம். இது வந்து டே கேர் வந்து ஒரு சில பேர் எடுத்து துணிச்சலாக பண்ணுறாங்க. ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இந்த பிஸ்னஸ் வந்து சூட் ஆகும். ஸோ பார்த்துட்டு டே கேர் பிஸ்னஸ் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா டே கேர் பிஸ்னஸ் செய்யுங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10வது பிஸ்னஸ் வந்து சிறப்பான பிஸ்னஸ்ன்னு சொல்லுவேன். வீட்டில் இருக்கவங்களும் சரி, வெளியில் இருக்கவங்களுக்கும் சரி, இதை வந்து பார்ட் டைமாக பண்ணுறவங்களுக்கும் சூப்பரான ஒரு பிஸ்னஸ்ன்னு சொல்லுவேன். ஒரு டே ஃபுல்லாக நம்ம போயிட்டு சம்பாதிச்சோன்னா எவ்வளோ சம்பாதிப்போம், ஒரு 12,000 சம்பாதிப்போமா? எதுவுமே தெரியல சுத்தமாக பிகினர்ஸ் அப்படின்னா கூட நம்ம போய் ஒரு இடத்துல வேலைக்கு தேடுறப்ப நம்ம ஒரு 12,000 சம்பாதிப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பார்ட் டைமாக ஒரு இடத்துல நீங்கள் போயிட்டு வேலை செய்கிறப்ப கூட ஒரு 3,000 4,000 சம்பாதிக்கிற மாதிரியான ஒரு பிஸ்னஸ். அதாவது ஒரு நாளைக்கு எனக்கு 3 மணி நேரம் தான் டைம் கிடைக்குதுன்னா எனக்கு அதுவே போதும். இதுக்கு நல்ல ஒரு டேலண்ட் இருக்கணும். என்ன டேலண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமைக்கிற டேலண்ட். ஸோ சமைக்கிற பிஸ்னஸ் தான். கேட்ரிங்கில் ஹெல்ப்பருக்கு எடுத்துப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சமைக்கிறவங்க ஹெல்ப்பரும் இருக்காங்க. ஸோ சமைச்சு கொடுக்குறவங்களும் இருப்பாங்க. ஒரு 3 மணி நேரத்தில் நம்மளுக்கு என்ன டிஷ்ஷெல்லாம் தெரியுமோ அது எல்லாமே சிறப்பாக நம்ம சமைச்சு கொடுக்குறது, அதில் வந்து நல்ல காசுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கேட்ரிங்கில் நானே கண் கூட பார்த்துருக்கேன்.
ஒரு நாள் ஃபுல்லா சமைச்சிட்டே இருக்கணும். வேற எந்த வேலையும் இருக்காது அவங்களுக்கு. சமைக்கிற வேலை மட்டும்தான். ஒரு நாள் ஃபுல்லா சமைச்சாங்கன்னா ரூ. 1000. அதாவது காலையில ஒரு 8 மணி 7, 7:30 ஒரு 8 மணிக்கு நீங்க போனீங்கன்னா கூட ஈவினிங் ஒரு 6 மணி வரைக்கும் அவங்க சொல்ற எல்லா டிஷ்ஷும் நம்ம செய்யணும். செஞ்சு குடுத்தோம்னா ஒரு நாளைக்கு ரூ. 1000. சமைக்கிற வேலை மட்டும் செய்றவங்களுக்கு ரூ. 1000. ஸோ அது இல்ல எனக்கு 2 மணி நேரம், 3 மணி நேரம் தான் எனக்கு செட் ஆகும் அப்படின்னா, வயசானவங்க இருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து நல்ல வசதியில இருப்பாங்க. வயசானவங்க இருப்பாங்க. ஸோ வீட்ல வந்து யாரும் பார்த்துக்கிறதுக்கு ஆளுங்க இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து எல்லா வேலையுமே கஷ்டமா இருக்கும். அப்படிங்கிறப்ப சமைக்கிறதுக்கு மட்டும் வந்து சொல்லியிருப்பாங்க. சமைக்கிறதுக்கு மட்டும் எப்பவுமே தனியான வேலையாளுங்கள தான் வைப்பாங்க. மத்த வேலைக்கெல்லாம் ஒரு வேலையாள வைப்பாங்க இல்லையா? அந்த இடத்துல நீங்க புடிச்சீங்கன்னா கூட ஒரு மாசத்துக்கு இவ்வளோன்னு சொல்லி நீங்க வாங்கிக்கலாம். சமைக்கிற வேலையிலேருந்து ரூ. 3000லேருந்து ஸ்டார்ட்டிங்கு ரூ. 8000 ரூ. 10,000 வரைக்கும் குடுப்பாங்க. ஸோ இதுவும் சூப்பரான சிறப்பான பிசினஸ். 2, 3 இடத்துல இந்த மாரி நீங்க பிடிச்சு வச்சீங்கன்னா, மாசத்துக்கு அந்த ஏரியாவ பொறுத்து அவங்க சொல்லக்கூடிய சமையல் வேலைகள பொறுத்து நம்ம வந்து காசு சம்பாதிக்கலாம். இந்த வீடியோல நான் ஒரு 10 பிசினஸ் சொல்லியிருப்பேன். 10 பிசினஸ் யாருக்கெல்லாம் சூட் ஆச்சு, உங்களுக்கு செட் ஆகுமா? அப்படின்னு சொல்லி பாருங்க. செட் ஆச்சுன்னா இதுல ஏதாவது ஒரு பிசினஸ் சூஸ் பண்ணி பண்ணுங்க. இன்னும் நெறைய பிசினஸ் ஐடியா இருக்கு. இது போக போக நான் கண்டிப்பா வந்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ரெகுலரா நானும் சொன்னேன்ல, ரெகுலரா நான் வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படின்னு சொல்லி. பாருங்க. இதுல ஏதாவது நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, வேற பிசினஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, அதையும் நீங்க சேஞ்ச் பண்ணுங்க. என்கிட்ட எக்கச்சக்க ஐடியாஸ் இருக்கு. நான் அத உங்களுக்கு வந்து சொல்றேன். இதுல வந்து நான் எப்படி பண்ணணும்னு கூட சொல்லியிருப்பேன். ஸோ தெரியாதவங்க கூட நல்லா தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு நான் இதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். 2025 வந்து நமக்கு ஒரு சிறப்பான வருஷமா அமையணும். எல்லாருக்குமே சிறப்பான வருஷமா அமையணும். எனக்காகவும் நீங்க வேண்டிக்கோங்க. ஸோ என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சு பார்க்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. லைக், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு டோக்கன் ஆஃப் லவ் நீங்க குடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கீழ ஒரு தேங்க்ஸ் பட்டன் இருக்கும். அந்த தேங்க்ஸ் பட்டன நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, அதுல வந்து ஒரு ரூ. 40லேருந்து நீங்க எவ்வளோ வேணாலும் எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணலாம். அது வந்து டைரக்ட்டா எனக்கே வராது. யூடியூப்க்கு பாதி போயிடும், பாதி தான் எனக்கு வரும். ஸோ அது அப்புறம் வந்து நம்மளோட மெயினே கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லரிங் தான். டெய்லரிங்ல நான் நெறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்பயும் நீங்க பார்த்துட்டே தான் நீங்க வந்து நான் பேசுறது எல்லாமே கேட்டிருப்பீங்க. இதுலயும் நான் வந்து லைனிங் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி நான் காட்டியிருப்பேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. இத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு பிளைன் ப்ளவுஸா நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. ஃபுல் ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறது 20 நிமிஷத்தில் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை வாட்ச் பண்ணிக்கோங்க. அதாவது பர்ஃபெக்டான ஃபிட்டிங்கில் எப்படி வந்து வியர் பண்ணுறது, ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். டைட்டில் அதுதான் இருக்கும். க்ரீன் கலர் பேக்ரவுண்ட் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. பேப்பர் கட்டிங் வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதுவும் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோவும் செக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே இருக்கும். ஒரு வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் பார்த்துருந்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோட வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே நம்ம பேசலாம். ஸோ இந்த பிஸ்னஸில் டவுட் இருந்தால் அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த பிஸ்னஸ் உங்களுக்கு சூட் ஆகும்னு சொல்லி அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 லைக்ஸ் வந்துச்சுன்னா நான் அடுத்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ பிஸ்னஸ் ஐடியாஸ், ஹோம் பேஸ்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் சூப்பராக எப்படி கொண்டு போகிறதுன்றது நான் 1 பை 1 சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே நான் ஒரு காலகட்டத்தில் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.